திருச்சிற்றம்பலம். சைவ நெறி தழைத்துவங்க பாடுபட்டவர்களில் தேவார மூவரின் பங்களிப்பு பெரிதாகும். தேவார மூவர் என்பவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவர்கள் தந்த பண் சுமந்த பாடல்கள் தோத்திர பாடல்களாக உள்ளன. இவர்கள் பாடிய தலங்கள் திருமுறை தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தேவார மூவரில் இளம் வயதிலேயே திருவருள் பெற்று பாடல் கேட்டியவராக திருஞான சம்பந்தர் விளங்குகின்றார். அவர் எழுதிய பல பாடல்கள் இருந்து நமக்கு நம் அன்றாடம் ஏற்படும் இடர்கள் நீங்கி இன்பம் பெற பல பதிகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நோயிலிருந்து பாதுகாப்பு, கல்வி செல்வம் பெறுகிறது, வினைக்கம், நம்ம கோள்களில் இருந்து பாதுகாப்பு, அது நேரம் சரியில்லை அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் நம்மளுக்கு அதனால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறுவதற்கு பல பதிகங்கள் உள்ளன. அவற்றை பற்றி சில சிந்திப்போம். முதலாவதாக சேக்கிழார் அவர்கள் ஞான சம்பந்தருடைய அவதார நோக்கம், அதனுடைய பெருமையை சொன்ன பாடலை பற்றி சிந்திப்போம். வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூதப்பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவல வயல் புகழில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு, ஞான சம்பந்தருடைய பாதமலரை தலையில் கொண்டு அவருடைய திருத்தொண்டை நாம் பரப்புவோம் என்று சொல்கிறார். வேத நெறி தழைத்துவாங்க. வேதத்தினுடைய நெறிகள் அதில் சொல்லப்படுகின்றார். நெறிகள் வழிகாட்டுதல் தழைத்துவங்கவும் மிகு சைவ துறை விளங்க, அதாவது சைவம் வேதத்துக்கும் மேலானது. அதுதான் சனகாதி முனிவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தை படிச்சுட்டு சிவபெருமானுக்கிட்ட போய் சொல்லுவாங்க, வேதத்தால் எப்படி முக்தி பெறணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சைவ நெறியை சிவபெருமான் அந்த சனகாதி முனிவர்களுக்கு சொல்கிறார் இல்லையா. அத்தகைய பெருமை வாய்ந்த மிக சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய, மனிதர்களாகிய நாம் பல பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம இத்தகைய பிறவிகளை நீங்கி நம்ம முக்தி அடையிறதுக்கு, அதே உதாரணமாக எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா, நம்ம முக்தி அடையிறதுக்கு ஒரு புளியம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்குள்ளே ஒரு முக்தி பழுத்துருச்சுனாக்கா என்ன ஆகுனாக்கா அந்த ஓடு தனியாக பழம் தனியாக போயிடும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம உயிர்களை நாம் பக்குவப்பட்டு நம்ம முக்தி அடையும் போது நம்ம இறைவன் குருவாக நம்மளை ஆட்கொள்வாங்க இல்லையா. அத்தகைய உயிர்கள் பக்குவப்பட்டு முக்தி அடையிறதுக்கு இருக்கிறது அத்தகைய பாடல்களை நமக்கு தந்த ஞான சம்பந்தர் சீதவல்ல அவர் அத்தகைய ஞான சம்பந்தர் புனிதவாய் மலர்ந்தெழுத. அவர் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சீர்காழி குளத்தில் அவர் தந்தை குளிக்கும்போது அழுத போது சிவனும் பார்வதியும் பால் கொடுத்தாங்க, ஞானப்பால். அதை தான் அவர் பதிகங்களை பாட ஆரம்பித்தார் இல்லையா. அத்தகைய புனிதவாய் மலர்ந்தது. அவர் அழுதார், நம்ம உயிர்களாக நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வழி கிடைச்சது இல்லையா. அத்தகைய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவல வயல் புகழி, அதாவது புகழி அப்படின்றது சீர்காழிக்கு இன்னொரு 12 பேரில் ஒரு பேர். அந்த புகழி அப்படின்னா என்னன்னாக்கா, தேவர்களுக்கு எப்பெல்லாம் துன்பம் வருதோ அவங்க தஞ்சம் அடைகிற இடம் சீர்காழி. அதுதான் நமக்கும் ஏதாவது தீராத துன்பங்கள், இடர்கள் எது இருந்தாலும் அது நீங்கணும்னா நம்மளும் சீர்காழிக்கு போயிட்டு வரலாம். அத்தகைய குளிர்ச்சி சீதவல குளிர்ச்சி பாய்ந்த குளுமை வாய்ந்த வயல் புகழி திருஞான சம்பந்தர். சீதம்ன்றதுக்கு கூட இன்பத்துணத்தை கூட எடுத்துக்கலாம். நம்ம வெயிலுக்கு நம்ம துன்பத்துக்கும், அடுத்தது சீதம் குளிர்ச்சி இன்பத்துக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி சீதவல வயல் புகழி திருஞான சம்பந்தர் தோன்றிய சீர்காழியில் தோன்றிய திருஞான சம்பந்தருடைய பாதமலர் தலை கொண்டு, அவருடைய பாதத்தை தலை கொண்டு திருவடியும் 2 திருவடிகளாகிய மலர்களையும் தலையில் சூட்டி கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு. அடுத்ததாக திருஞான சம்பந்தர் கணபதி திதியை பற்றி பார்ப்போம். முதல் திருமுறை திருக்கடைக்காப்பு, வலம் திருவலிவலம், பண் வியாழக்குறிஞ்சி. கணபதி துதி. பிடிய தன்னுருவுமை
கொலமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் முறை இறையே. அதாவது கணபதி வந்து வழிபடும் அடியவர், நம்ம எல்லாம் அவரை வந்து வழிபடும் நண்பர்களுடைய வழிபாடுகளுடைய அவருடைய இடர்களை நீக்கக்கூடிய கணபதியை அருளினன் மிகு, அதாவது அருளிய சிவபெருமானே, கணபதியை அருளிய சிவபெருமானே வந்து உன்னுடைய பெருங்கருணை உடைய சிவபெருமானே திருவலிவலம் என்ற வந்து தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறார். இது வந்து கணபதி துதியாக நம்ம இந்த பாடலை வந்து நம்ம பாடலாம். இது தினமும் பாடலாம் இந்த பாடல். இது வந்து கணபதி துதி பாடல். அடுத்தது வந்து குருவரல். நமக்கு வந்து குருவாக வந்து நமக்கு வந்து நல்லது சொல்கிறது, முக்தி அடையிறதுக்கு நம்ம குருவாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இந்த பாடல் ஒரு பாடல்னா நமக்கு வந்து நமக்கு நல்ல வழிகாட்டுறதுக்கு நமக்கு வந்து வழி கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த பாடல் வந்து முதல் திருமுறை, பண் வந்து நட்டப்பாடை, இது வந்து தலம் வந்து சீர்காழி. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மானிவனன்றே. முதுகு குருவாக வந்து நம்மளை ஆட்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வேணும்னா இந்த பாடலை பாடலாம். அடுத்தது வந்து நோயிலிருந்து பார்த்து தீராத நோய் இருந்துச்சுனாக்கா, இல்லை நமக்கு வேறு யாருக்கும் நமக்குன்னு இல்லை, நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ அப்படின்றா கூட அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த பதிகத்தை பாடணுன்னா நமக்கு வந்து எந்த நோயிலிருந்து கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைக்கும். இது வந்து 2ஆம் திருமுறையில் எழுதியது. பண் வந்து காந்தாரம், நாடு வந்து பாண்டிய நாடு, தலம் வந்து ஆலவாய், இது மதுரை. இதுதான் மதுரையில் வந்து கூன் பாண்டியனுடைய வெப்பு நோய் நீக்கின இது பதிகம். ஸோ இந்த பதிகத்தை நம்ம பாடினா இந்த நோயிலிருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து முக்தி கிடைக்கும். இது பாடல் வந்து எப்படி வருதுனாக்கா, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அதாவது நம்ம திருநீரை அணிவது வந்து அதுவே மந்திரமாகுது. அதே மாதிரி வானவர்களும் வந்து திருநீரை போட்டிருக்காங்க. நம்ம அந்த திருநீரை போடுறப்போ நமக்கு அது அழகாக இருக்காது. அது திருநீர் போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து துதிக்கிறோம் இல்லையா, துதிக்கப்படும். அதே வந்து எல்லா சமயத்திலும் திருநீர் வந்து பெருமை சொல்கிறாங்க இல்லையா. அத்தகைய திருநீர் பதிகத்தை வந்து நம்ம பாடினா வந்து நோயிலிருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து விலக்கு கிடைக்கும். அடுத்தது கல்வி செல்வம் பெருகணும்னாக்கா இந்த பாடலை பாடினாக்கா கல்வி செல்வம் பெருகும். வந்து நம்ம யாருக்கு வேண்டிங்கனாலும் நம்ம பாடினோம்னா கண்டிப்பாக வந்து சுமாராக படிக்கிற மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண் எழுதுறதுக்கு கண்டிப்பாக முடியும். இது வந்து 3ஆம் திருமுறையில் வருது. இது பண் வந்து கௌசிகம். இது வந்து தலம் வந்து பொதுவான தலம். இது பாடல் வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது
நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதுதான் நம்ம வந்து இறைவனை நாம் நினைக்கும்போது கண்ணில் வந்து தண்ணீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேரானந்த நிலைக்கு நம்ம எடுத்து நம்ம கோயில் கூட இப்போ போனோம்னாக்கா ஒரு மூலஸ்தானத்தில் இருக்கிறப்போ நம்ம வந்து வேண்டுதல் அது இருக்கும், அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். பட் ஒரு சமயத்தில் பார்த்தோம்னாக்கா எதுவுமே வேண்டாமல் வந்து ஒரு 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 அமைதியான நிலையில் இருப்போம். ஸோ அந்த அமைதியான நிலை இதுதான் வந்து பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இல்லை 2 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஜீவன் முக்தி அடைஞ்சவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலை வந்து பார்த்திங்கனாக்கா எப்பவுமே அந்த நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பேரானந்த நிலையை வந்து அது வந்து ஞான நிலை. அந்த நிலையை வந்து நமக்கு வந்து படிப்படியாக பக்குவப்பட்டு முன்னேறலாம். ஆனால் இந்த பதிகத்தை நம்ம பாடும்போது நமக்கு வந்து கல்வி செல்வம் வந்து பெருகும் அப்படின்றது வந்து மிக உறுதியாக சொல்லலாம். அடுத்தது வினை நீக்கம். நம்ம முன்பிறவியில் செய்த நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, முன்பிறவியில் செய்த இதை வந்து நல்லது கெட்டது வந்து நான் உனக்கா புண்ணியம் பாவமாக ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பிறவியில் வந்து இன்ப துன்பமாக நமக்கு வருது இல்லையா. அத்தகைய வினைகளை வந்து நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாடலை பாடினாக்கா நமக்கு தெரியாத செய்த ஏதாவது பிழைகள் இருந்தாலும் நம்மளுடைய வினைகள் வந்து இந்த பதிகத்தால் நீங்கப்படும். இதுதான் இதில் வந்து இது வந்து 2ஆம் திருமுறை. இது பண் வந்து பியந்தை காந்தாரம். இது வந்து சிறப்பு வந்து கோளறு திருப்பதிகம். இது பாடல் எப்படி வருதுனாக்கா, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டின் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சொல்கிறாரு. மாசரு திங்கள் கங்கை, அதாவது வந்து சந்திரனின் கங்கையை முடிமேல் அணிந்த சிவருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த அத்தகைய நாள்களால் கோள்களால் வரும் வந்து துன்பங்கள் எதுவுமே வந்து நமக்கு வந்து எல்லா துன்பங்களும் வந்து நீங்கி இன்பங்கள் பெறும். அதுதான் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவை எல்லாமே வந்து நமக்கு நல்லது. அதனால் வரும் துன்பங்களும் நீங்கப்பட்டு அடியார் அவருக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். நமக்கு வந்து இத்தகைய இடர்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கி இன்பம் பெற்று வந்து வினைகள் நீக்கப்பெற்று நாம் கிடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தகைய பாடல்களை நாம் பாடும்போது நமக்கு வந்து அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சிவசிவ திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ